பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1 ஜனவரி 2026, 2 ஜனவரி 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொங்கல் தொகுப்புக்கு 248 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு அந்த பரிசு தொகை இன்னும் அறிவிக்கலையாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொங்கலுக்கு எவ்வளோ தர்றாங்கன்னு அது நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இந்த பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசாவில் வந்துட்டு ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இது ஏவி சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரளய் ஏவுகணையோட முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. 100% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை இந்த பிரளய் ஏவுகணை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து தரைக்கு, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் டு ஏர், தரையிலிருந்து வானுக்கு. ஒரு சில வந்து ஏர் டு சர்ஃபேஸ் இருக்கும், ஒரு சிலது ஏர் டு ஏர் இருக்கும், வானிலேருந்து வானுக்கு. இது வந்து தரையிலேருந்து இன்னொரு டார்கெட்டை தாக்கக்கூடியது. மொத்தம் 500 கிலோமீட்டர் வந்து சென்று தாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏவுகணை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ 1000 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட்டுப்பா. நம்ம பிரளய் ஏவுகணை அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை. சரியா? சரி, ரைட்டு, ஓகே. நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், மின் வாகன கொள்கை, தமிழ்நாடு மின் வாகன கொள்கை எந்த ஆண்டு அப்படின்னா 2019ஆம் ஆண்டு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாசை வந்து குறைக்கிறதுக்காக 100% மின்சார வாகனத்தை வந்து பயன்படுத்தினீங்கன்னா 100% சாலை வரி விலக்கை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2019 இதை அறிவித்தாங்க. மின்சார வாகனங்களுக்கு 100% சாலை வரியிலேருந்து விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது 2022ஆம் ஆண்டு வரையும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூடுதலாக 2025 வரையும் அது நீட்டிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் திரும்ப 2027 வரையும் நீட்டிச்சிருக்காங்க. இப்போது மின்சார வாகனங்களுக்கான முழு வரி விலக்கு, சாலை வரி விலக்கு 2027 டிசம்பர் 31 வரையும் நீட்டிச்சிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மின்வாகன பயன்பாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2025 7.8% எட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ரைட். இந்த இதை பாருங்கள். அடுத்தது இந்த கோல்டு ரீஃப் மருந்து பிரச்சனை வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ப்பா. ஸோ திரும்ப வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரொப்பலின் கிளைக்கால் தான் சேர்க்கணும், அது அந்த சால்வெண்ட்டாக. சரியா? ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அந்த மருந்து வந்து கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்காக ப்ரொப்பலின் கிளைக்கால் தான் சேர்க்கணும். ஆனால் இது வந்து ரேட்டு கூட அப்படின்றதுக்காக டைஎத்திலின் கிளைக்கால் சேர்த்துருக்காங்க. அதனால தான் இந்த கோல்டு ரீஃப் இருமல் மருந்தை சாப்பிட்டு 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு கேட்டால் இதான் கேட்கலாம், எது கலக்க வேண்டியது அப்படின்னா ப்ரொப்பலின் கிளைக்கால். பட் கலந்தது எது அப்படின்னா டைஎத்திலின் கிளைக்கால். சரியா? இது ஆக்சுவலாக இந்த டைஎத்திலின் கிளைக்கால் வந்து ரெசின், ஆயில், பெயிண்ட்டு, மை இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு திரவமாக பயன்படுறது அந்த டைஎத்திலின் கிளைக்கால். சரிங்களா? சரிப்பா, ரைட்டு. அடுத்தது பார்க்கலாம். இந்த நாசிக் சோலாப்பூர் 6 வழிச்சாலை திட்டத்துக்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த சென்னை குஜராத் பயண நேரம் வந்து 45% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சூரத் பக்கத்தில் இருக்க ஹஜிரா அப்படின்ற துறைமுக போக்குவரத்தையும் இணைக்க மேம்படும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த நியூஸு விட்டுட்டு போக வேணாம். சரி, தேர்தல் நெருங்க நம்மளுக்கு அரசியல் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது, கண்டென்ட் சார்ந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கத்தாரில் வந்து உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஸ் போட்டி நடக்குதுப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் நார்வேயோட மேக்ஸ் கால்சன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்தியாவோட அர்ஜுன் எரிகைசி அரையிறுதியில் தோல்வியாகி வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காரு. சரிங்களா? அப்போ அது கேட்கலாம், பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா கத்தார். இதில் ஜெயிச்சவர் வந்து நார்வேயோட மேக்ஸ் கால்சன், வெண்கலப் பதக்கம் வாங்கினவர் அர்ஜுன் எரிகைசி. இந்த இருக்கார் பார்த்தீங்களா, அர்ஜுன் எரிகைசி, இவர் தான் இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்து படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில், இதோட ஃபுல் விளக்கம் மறுநாள் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். சரியா? சரி, ரைட்டு. இந்த இது பாருங்கள், 180 கிலோமீட்ரு ஸ்பீடில் போகும்போது இந்த நீர் சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. தண்ணீர் பாட்டில் சோதனை 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது இந்த தண்ணி இது வந்து கொஞ்சம் கூட அழுங்கலை, தண்ணி கிளாஸு. சரிங்களா? 16 பெட்டிகள் கொண்ட படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்ய போகிறாங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? சரிப்பா. அடுத்து
இந்தியாவோட சர்க்கரை உற்பத்தி 23% அதிகரிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து சர்க்கரை உற்பத்தி டக்குன்னு உயர்ந்ததோ காரணமாக இந்த இந்திய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை உற்பத்தி 23% அதிகரிச்சிருக்கு. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இது வந்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகக்கூடிய டேட்டாஸ் தான். அப்பப்போ சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பட்டு இந்த இது மட்டும் முக்கியம். மகாராஷ்டிராவில் டக்குன்னு சர்க்கரை உற்பத்தி அதிகமானதுனால இந்த ஆண்டு வந்து 23% உயர்ந்திருக்கு. மேபி இது கேட்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை கிண்ணம் வந்து உத்தரப்பிரதேசம் தான் படிச்சிருக்கோம். ஸோ எதனால அப்படின்னு கேட்டால் மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆனதுனால இந்த ஆண்டு சர்க்கரை உற்பத்தி இந்திய அளவில் கூடியிருக்குப்பா. சரி, அடுத்தது பாருங்கள். இந்த தான் கொடுத்துட்டாங்களா? கொல்கத்தா குவாஹாட்டி இடையே முதல் வந்தே பாரத் படுக்கை ரயில் வசதி. ஃபஸ்ட்டு படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் எங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாலேருந்து அஸ்ஸாம் மாநிலம் குவாஹாட்டி வரையும் இந்த முதல் வந்தே பாரத் படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் வந்து போக போகுது. சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 966 கிலோமீட்டரை கவர் பண்ண போகுது. 16 பெட்டிகள் மொத்தம் இந்த ரயிலில் இணைக்க போகிறாங்க. 180 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 180 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் பயணிக்கக்கூடியதாக இருக்க போகுதுப்பா. சரியா, ரைட், ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் எங்கன்னா கல்கத்தா டு குவாஹாட்டி வரையும். சரியா, கல்கத்தா மேற்கு வங்காளம், குவாஹாட்டி வந்து அஸ்ஸாம் மாநிலம். ரைட், 16 பெட்டிகள்ப்பா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு, அடுத்து ஏன்னா 8 பெட்டிகள் 12 பெட்டிகள் 16 பெட்டிகள் தான் இணைப்பாங்க. இப்போ வந்துட்டு சென்னை நாகர்கோயில் வந்தே பாரத் 16 பெட்டிகளோடு இயங்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து இந்த ராம்நாத் கோயங்கா அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக 2ஆம் தேதி கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 3ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு வந்துருக்கும். அப்போ பார்த்துக்கலாம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் திரும்ப நம்ம நியூஸ் பேப்பரில் வருது. ஆக்சுவலாக 1960 இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உலக வங்கியோட மத்தியஸ்தத்தால் போடப்பட்டிருக்கு. இதான் மெயின். எந்த வங்கி வந்து மத்தியஸ்தம் பண்ணாங்க இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துக்கு அப்படின்னா உலக வங்கி. எந்த ஆண்டுனா 1960. இதில் பாருங்கள், கிழக்கில் பாயக்கூடிய நதி எல்லாமே இந்தியாவுக்கு. இந்த சிந்து நதியில் பிரிஞ்சு கிழக்கில் பாயக்கூடியது எல்லாமே இந்தியாவுக்கு. ராவி, பியாசு, சட்லஜ் இந்த நீரை வந்து இந்தியாவும், மேற்கில் பாயக்கூடிய நீர் சிந்து, ஜீலம், செனாப்பு இதை வந்து பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ள அதில் ஒப்பந்தம் போட்டிருக்குப்பா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. கிழக்கு பகுதியில் ராவி, பியாஸ், சட்லஜ் நதி நீரை இந்தியாவும், மேற்கு பகுதியில் சிந்து, ஜீலம், செனாப் நதிகளோட நீரை பாகிஸ்தானும் பயன்படுத்தி கொள்றதுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இது பாருங்கள், 2ஆம் கட்ட நீர்மின் உற்பத்தி புதுசாக வந்துட்டு துல்ஹஸ்தி 2 அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து 260 மெகாவாட் இதில் வந்துட்டு அமைக்க போகிறாங்க. சரியா, செனாப் நதியில் நம்ம ஜீலம் ஒரு நிமிஷங்க, இந்த ராவி, பியாசு, சட்லஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜீலம், சிந்து, ஜீலம், செனாப் வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய இதாக இருக்குது. ஸோ அந்த பாகிஸ்தான் பயன்படுத்தியக்கூடிய நதியோட குறுக்க வந்து இந்த நீர்மின் திட்டம் கட்ட போகிறாங்க. ஸோ அதனால தான் பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேப்பா, இந்த இது பாருங்கள், சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் ஒப்பந்தம் 1996. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் ஒப்பந்தம்னா 96. இந்த நம்மளுக்கு வந்துட்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம்னா 1960. சரியாப்பா, இந்த 2 இன்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியமானது. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த ரொம்ப முக்கியம். சுதர்சன சக்கரம் உருவாக்கத்தில் DRDO முக்கிய பங்காற்றும் சொல்லியிருக்காங்க. சுதர்சன சக்கரம் அப்படின்னா என்னென்னா, அதாவது 10 ஆண்டுகளுக்குள் நாட்டின் இராணுவ தளவாடங்கள், அதாவது வான் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதான் சுதர்சன சக்கரம் அப்படின்றது. வான் பாதுகாப்பை உறுதி செய்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். சுதர்சன சக்கரத்தோட முக்கிய நோக்கம் இந்த பாருங்கள், நாட்டின் வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுதர்சன சக்கரம் திட்டத்தை பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, மெயினாக வந்து வான் பாதுகாப்பு, அதாவது எதிரிகளோட ட்ரோன் ஏவுகணை வந்து அழிக்கக்கூடியது. இஸ்ரேலோட அயன் டோம், சரிங்களா, இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு, இஸ்ரேலோட அயன் டோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அயன் டோம் வந்துட்டு அதாவது ஒரு தடவைக்கு 300 ஏவுகணையில் தடுக்கக்கூடிய அமைப்பு உடையது தான் இந்த அயன் டோம். 300 ஏவுகணை அனுப்பிச்சாலும் ஒரே நேரத்தில் அதை தாக்கி அளிக்கக்கூடியது அயன் டோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சுதர்சன சக்கரம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துக்குள்ளே அதுக்கும் எய்ம் போட்டிருக்காங்கப்பா. சரி, ஓகே. புலிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க.
இது ஷார்ட்ஸில் கவர் பண்ணுறேன். உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன்னா உயிரிழப்பு சார்ந்து தான் இருக்குது. 2025க்கான டேட்டாஸ் இல்லை, 22க்கான டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஷார்ட்ஸில் வேணால் கவர் பண்ணலாம்ப்பா. சரியா, நியூஸ் அளவு ஒன்றும் இல்லை, வேறு அவ்வளோதான். ஸோ 2 நாள் நியூஸ், 1, 2 இந்த 2 தேதிக்கான நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கிளாஸஸ் குரூப் 2 பேஸ் பண்ணி January 17 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படுறவங்க 8677722090 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கலாம்ப்பா. நன்றி.